வணக்கம் மக்களே. இன்றைக்கு ஒரு தேங்காய் சட்னி நம்ம டிஃப்ரெண்ட்டாக அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணது. பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி அளவு. காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா நான் 4 வச்சுருக்கேன். இது கொஞ்சம் காரம் கம்மி அதனால். அப்புறம் 2 வெங்காயம், 2 பூண்டு, 2 தான் வைக்கணும், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு இதை அரைக்கிறதுக்கு. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, அதுக்கு தாளித்து கொட்டுறதுக்கு. இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது இதை அரைச்சிட்டு வந்துட்டோம். உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எவ்வளோ உங்களுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு கலந்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு, காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து சுவையான தேங்காய் சட்னி ரெடி. இட்லிக்கு, தோசைக்கு, உப்புமாக்கு எல்லாத்துக்கும் வச்சு தொட்டுக்கலாம். இதே போல் நீங்களே செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ. நன்றி, வணக்கம். பூ போல இட்லி தேங்காய் சட்னி நீங்களும் செய்து பார்த்து சாப்பிட்டு பார்த்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். வணக்கம், நன்றி.